கிரேடனில் பார்த்தீங்கன்னா ஹெர்லி குயின் கலர் வச்சுருக்காங்க. ஓகே. பேந்தர் லைன்லேயே பார்த்தீங்கன்னா லூனா நேமு, அவளோட நேமு. அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பர்டில் பார்த்தீங்கன்னா புஷ்கோட் வச்சுருக்காங்க. டாபர்மேனில் யூரோப்பியன் டைப் வச்சுருக்காங்க. ராஜபாளையத்தில் ஓல்டு லைனேஜ் ஃபீமேல் வச்சுருக்காங்க. லேபர் டாகில் பார்த்தீங்கன்னா பெட் குவாலிட்டி லேப் இருக்குங்க, ஆப்பிள் ஹெட் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ நேட்டிவ் ப்ரீடில் இருக்கிறதால நம்மள்ட்ட ராஜபாளையம் சிப்பிப்பாறை இருக்கிறதால மெயின்டெனன்ஸ் 0. அதுங்களை நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் லிஸ்ட்குள்ளேயே கொண்டு வர வேண்டியதுங்க. கார்டியன் பக்கா 100% செக்யூரிட்டி டாக். நீங்கள் ஒரு 3 to 4 months நீங்கள் இவ்வளோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பப்பியில் இருந்து அதுக்கு மேலே இவன் நம்மளை கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பார்த்தவே வேணும். ஜெய்ஜாண்டிகா ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் டைப்புங்க. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்லி குயின்னு சொல்லுவாங்க. லைனேஜில் இருக்கிறது கம்பல்சரி கேசியில் மைக்ரோசிப்போட எடுக்கணும் பப்பியை. உருவத்தில் பெருசு, குழந்தைத்தனமானவை. ஒரு ஓனருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தைரியமாக வந்து முன்னாடி நிற்பா. எல்லாராலையும் வந்து என்னால் கிரேடன் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி பண்ண முடியாதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் கிரேடனுக்கு. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்புள்ளி லைன்னு சொல்லுவாங்க, பழைய ஓல்டு லைன். மான்புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைனேஜ் அவ்வளோதான். இனவழி வந்து கிட்டத்தட்டலாம் 90% இவளோட ஆரிஜின்லாம் முடிஞ்சிருச்சு. இவளோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 40 to 45 வரைக்கும் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது இவ்வளோ பிடிக்க மனசில். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே முதல்ல வந்தப்போ நான் ஆசையாக வாங்கி வளர்த்த முதல் இதெல்லாம். கலர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் டேனில் வரும், பிளாக்கு இந்த ப்ரௌனில் வரும். மார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டாபர்மேன் வந்து இந்த மார்க்கிங் எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. பப்பீஸ் எல்லாமே எனி டைம் நீங்கள் எல்லா பப்பீஸும் நம்மள்ட்ட 24 hours கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். அடல்ட் கேட்டாலும் சேல் பண்ணுறோம், பப்பீஸ் கேட்டாலும் எடுக்கிறோங்க. பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணா. பிரதர், நம்ம என்ன ஃபார்ம் வச்சுருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்மளோட ஃபார்ம் பேர் சஞ்சு பெட்ஸுங்க. ஓகே. நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் சரௌண்டிங் அமைஞ்சிருக்கு. ஓகே. நேராக சோலார், ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோலார்லேருந்து முத்தூர் வெள்ளை கோயில் ரோட்டில் சின்னிமலைங்கிற பிளேஸில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க சஞ்சு பெட்ஸ். நேட்டிவ் ப்ரீடு இருக்குது, இம்போர்ட் பண்ணதும் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாங்க. என்னென்னலாம் நேட்டிவ், என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க? ராஜபாளையம், ஓகே, சிப்பிப்பாறை, கோம்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து நேட்டிவில் இருக்குங்க. ஓகே. இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரேடன் இருக்குங்க, செப்பர்டு இருக்குது, டாபர்மேன் இருக்குது. கிரேடன், செப்பர்ட், டாபர்மேன். இதையே நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த 3 எடுத்து. ஆமாங்க, இந்த 3 எடுத்துருக்கோங்க. மற்ற பப்பீஸ் கேட்டாலும் கஸ்டமருக்கு எல்லா பப்பீஸும், அதாவது லைனேஜ் பண்ணுற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லா சர்க்கிள்லேருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. அவங்கள்ட்ட இருந்து நம்ம பப்பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட்லி ஏதாவது பப்பீஸ் அவைலபிளாக இருக்குங்களா? அடல்ட்டும் அவைலபிள் இருக்குங்க. பப்பீஸ் சிப்பிப்பாறை பப்பீஸ் அவைலபிள் இருக்குது, கோம்பை இருக்குங்க, ராஜபாளையத்தில் பப்பீஸ் இருக்குது. ஓகே. நம்மளோடதே ராஜபாளையம் நெக்ஸ்ட் லிட்டர்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குங்க. பப்பீஸ் எல்லாமே எனி டைம் நீங்கள் எல்லா பப்பீஸும் நம்மள்ட்ட 24 hours கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். எந்த பப்பீஸ்னாலும் உங்களுக்கு உடனே ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவேன். 24 hours டெலிவரி கொடுக்குற ட்ரை பண்ணிடுறேன். தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால். அதர் ஸ்டேட்டுங்கிறது 1 or 2 days டெலிவரி கொடுத்துடலாம். நம்மகிட்ட ஒரு டாக் இருக்குது அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் மட்டும் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி தரேங்க. என்கிட்ட ஃபீமேல் பப்பி எடுக்கிற கஸ்டமருக்கும் நம்ம பண்ணித்தரோம். வெளியிலேருந்து ஃபீமேல் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து மேல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டட்மேல்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. ராட் வீலர் இருக்குங்க, கிரேடன் இருக்குது. ஓகே. கிரேடன்லேயே பார்த்தீங்கன்னா ஹெர்லி குயின், ஃபானு, போஸ்டனு, பிளாக்கு நிறைய வெரைட்டியில் இருக்குது கலரில். செப்பர்டில் பார்த்தீங்கன்னா புஷ்கோட்டு, லாங் கோட் இருக்குங்க. டாபர்மேனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் இருக்குது, யூரோப்பியன் டைப் இருக்குங்க. லேபில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லைனு, ஆப்பிள் ஹெட்டில் இருக்குங்க. ஓகே. ராஜபாளையத்துலேயும் நல்ல குவாலிட்டியான ஹெட் சைஸ், நல்லா பெரிய ஹெட் சைஸில் இருக்குங்க. கோம்பையில் பியூர் ஒரிஜினல் கோம்பையில் நம்ம பண்ணித்தரேங்க. அதுலேயும் 2 வெரைட்டி இருக்குங்க. ப்ரௌனில் இருக்குது, புளிச்சார கலரில் இருக்குங்க. கோம்பை எல்லாத்துலேயுமே நம்மள்ட்ட ஸ்டட்மேல் எல்லாமே கிடைக்குங்க, நம்ம பண்ணிக்கலாங்க. பிரதர், இவங்க கிரேடன் வெரைட்டி தாங்க? ஆமாங்க, இது கிரேடன் வெரைட்டி தாங்க. பார்த்தவே வேணும். ஜெய்ஜாண்டிகா ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் டைப்புங்க. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்லி குயின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இதுலேயும் இன்னும் கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஹெர்லி குயின் இருக்குங்க, போஸ்டன் இருக்குது, பிளாக் இருக்குது, ஃபான் இருக்குது, பிரிண்டல் இருக்குது, அல்பினோ ஒயிட் இருக்குங்க. நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதுலேயே 2 ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் இருக்குங்க, யூரோப்பியன் டைப் இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் அமெரிக்கனா அதை நிற்கிற போஸ்டிங் அப்படி கிடையாதுங்க. ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி சைஸே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. யூரோப்பியன்கிறது வந்து ஹெட் சைஸ்லேருந்து போன்லேருந்து இன்னும் பெருசாக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் நிற்கும் போது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட பாடி பில்டிங் நல்லா பெருசாக இருக்கும், பார்த்தாலே நல்லா தெரியும். இது இவளுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாண்டர்ட் டைப்புங்கிறதுல ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்டாண்டர்டுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. யூரோப்பியன் வந்து ஃபுட் காஸ்ட்டும் நிறையா செலவு பண்ணணும், ஃபுட்டும் நிறையா யூஸ் ஆகும், அதிகமாக எடுக்கும். இவளுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு
வீட்டில் வந்து ஒரு செல்லமாக ஒரு குழந்தையா நம்ம வச்சுக்கலாங்க. அவளுக்கு அதாவது கார்டியன்கிறத பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்காக தோணணும், சர்வே பண்ணணும் வீட்டை அப்படின்னு. அதிகமாக வந்து கஸ்டமர் லைக் பண்ணி எடுக்கிற கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கிரேடன் ஜெயின் பிரீட்ஸை கொண்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு ஒரு 6 monthsல கூப்பிட்டு, சார் எங்களுக்கு இந்த மாதிரி டேன் வச்சுருக்கோம், நான் கால் பெண்ட் ஆகுது, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, டேன் வச்சுருக்கிறவங்க கம்பல்சரி கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்கிறவங்களாம் பார்த்து எடுங்க. அது கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு 1/2 kilometer to 1 kilometer ரன்னிங் நடக்கணும். அதை வாக் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கணும். இல்லை அது அவர் நடந்து விளையாடுற அளவுக்கு இடம் ஸ்பேஸ் ஆகுது நம்மள்ட்ட இருக்கணுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க கஸ்டமர் தாராளமாக எடுக்கலாங்க. இப்போ கிரேடன்லேயே இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு. ஆமாங்க. இதில் இந்த ரேங்கிங் மெத்தடு ப்ரீட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா அது எப்படி? அதாவது சார், ரேங்கிங் மெத்தடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனேஜ் பொறுத்து நம்ம எடுக்கிறதுல இருக்குது. ஓகேங்களா? பேந்தர் லைனு இந்த மாதிரி நிறைய இருக்குது. லைனேஜ் வைஸ் நம்ம எடுக்கணும் டாக் அப்படின்னு. ஓகேங்களா? கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ கொண்டு போகிறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிறவங்க லைனேஜ் வைஸ் பார்த்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை வீட்டுக்கு நான் கார்டியன் செக்யூரிட்டிக்கு வளர்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து லைனேஜுங்கிறது அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஓகேங்களா? லைனேஜில் இருக்கிறது கம்பல்சரி கேசியில் மைக்ரோசிப்போட எடுக்கணும் பப்பியை, ஷோ கொண்டு போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க கஸ்டமர். அதை வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா 16 to 50 daysலேருந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஓகே. அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்பல்சரி கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் கிரேடனுக்கு. என்னால் தாராளமாக செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற கஸ்டமர் தாராளமாக எடுக்கலாங்க. 1 day ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இல்லைன்னா உடம்பு சட்டன்னு இழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே உருவத்தில் பெருசு, ரொம்ப குழந்தைத்தனமானவ, வீட்டில் ஃபேமிலியோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாள். எல்லாம் ப்ரீடு பெருசாக இருக்குது, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, ஏதாவது தொந்தரவு வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தாராளமாக வந்து வீட்டில் வளர்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துலேயும் நல்லா அடாப்ட் ஆகிக்குவோம். இதனுடைய அந்த வாய் அமைப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த புள்ளிக்குட்டா இருக்கலாங்க, அதே மாதிரி லைட்டாக ஒரு சில கஸ்டமர் என்கிட்ட கேட்கும்போது புள்ளிக்குட்டாலாம் என்கிட்ட எடுத்த கஸ்டமர் கேட்கும்போது என்னங்க கிரேடன் மாதிரி இருக்குது. கிரேடன் பப்பீஸில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. பட் வந்து புலிக்குட்டாங்கிற வந்து இதை விட அக்ரெசிவ். அது வந்து 1 man army. நீங்க ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த சர்வே பண்ணும் ஃபுல்லா. நான் தான் அந்த இடத்துல பெரிய ஆள் அப்படின்னு அதை ஆக்கிரமிக்க பார்க்கும் புலிக்குட்டா. இவ பாத்தீங்கன்னா உருவத்துல பெருசு, குழந்தைத்தனமானவ, ஒரு ஓனருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தைரியமா வந்து முன்னாடி நிற்பா. கிரேடன் டாக்ஸ் அதிகமாக இங்கே நம்ம ஏரியாவில் அதிகமாகவே இல்லைங்க பிரதர். எந்த அளவுக்கு பிரதர் இப்போது ஃபார்ம் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க? அப்புறம் கிரேடுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் எடுத்து வளர்க்க முடியாது. எல்லாராலையும் வந்து என்னால் கிரேடன் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி பண்ண முடியாதுங்க. கம்பல்சரி இதை வச்சுருக்கோம். கம்பல்சரி காஸ்ட் மெயின்டெனன்ஸ் அதிகம். அப்படி உங்களால் பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் இந்த டாக்ஸை நீங்கள் எடுத்து பண்ண முடியும். கண்டிப்பாக இதுக்கான மெயின்டெனன்ஸ் அதிகம். ஓப்பனாக சொல்ல போனோம்னா கம்பல்சரி இதுக்கான ஃபீடிங் செலவு கம்பல்சரி ஒரு மந்த்துக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 மேலே வந்துடும் பர் மந்த். ஏன்னா நம்ம ஹோல்சேலாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதால நமக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஃபுட் அதான் ஓப்பனாக ஃபஸ்ட்டே சிம்பிளாக சொல்லிட்டேன். நான்வெஜ் இல்லாமல் இதுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டாக் கம்பல்சரி உடம்பு இழைக்கும். நீங்கள் நான்வெஜ் கம்பல்சரி எக்காகவும் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு சராசரி 3 to 4 எக்கு கம்பல்சரி கொடுத்தாகணும். நீங்கள் நார்மலாக மற்ற ப்ரீடு மாதிரி நார்மலாக கேர்டு ரைஸ் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா டைமும் கேர்டு ரைஸ் செட் ஆகாதுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இவளோட பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸில் வச்சு வளர்த்துறது, போர்ட்டிகோ டைல்ஸில் வச்சு வளர்த்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். டாகை ஃப்ரீயாக மண்ணு தரையில் வச்சு வளர்த்தணும். கட்டி போடாமல் வளர்க்குறதே வந்து கிரேடனுக்கு பெரிய, அதுவே நம்ம அதுக்கு பண்ணுற பெரிய விஷயம். கட்டி போடாமல் வளர்க்கணும். கட்டி போடாமல் வளர்க்கணும். அவள் எந்த அளவுக்கு ஃப்ரீ வாக்கிங் பப்பையிலேருந்து நடக்கிறாளோ அந்த அளவுக்கு போன் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கான போன் கால்சியம் டானிக்கு, கால்சியம் டேப்லெட்டு இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இந்த கால் வளைவு பிரச்சனை, கால் பெண்ட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராது. கால் குடைச்சல் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இப்போ இவ்வளவுமே பார்த்தீங்கன்னா பப்பீஸ் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பேந்தர் லைன் பப்பீஸ்ன்னு சொன்னால பப்பீஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. பிளாக் கலர்லேயும் இருக்குங்க. ஹெர்லி குயினில் சேம் பேப்பரோடவே நம்மள்ட்ட இருக்குது. ஹெர்லி குயின்லேயும் மேல் பப்பி இருக்குங்க. ஓகே. மேல் பப்பி பார்த்தீங்கன்னா அது நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா 35,000 வருது. 35,000 வருது ஹெர்லி குயினில் மேல் பப்பி. ஓகே. பிளாக் கலர் பப்பீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வித் பேப்பரோட பார்த்தீங்கன்னா 28,000 வருது. கஸ்டமர் வந்து கேட்குறத பொறுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி இவளோட பப்பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பியை பார்த்தீங்கன்னா விஜயவாடாவுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே. ஒரு பப்பி புக் பண்ணியிருக்காங்க, எடுக்கிறோம். சூப்பர். இதுக்கு 2 பப்பி தான் இருக்குங்களா பிரதர்? எப்படிங்க? மொத்தம் 4 பப்பி இருக்குங்க. பிளாக்ல 2 இருக்குங்க, ஹெர்லி குயினில் 2. ஹெர்லி குயினில் 1 புக்கிங் ஆயிடுச்சு, இன்னொரு ஹெர்லி குயின் பேப்பரோட இருக்குங்க. பேப்பர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து 2 இருக்குங்க.
சூப்பர் பிரதர். பொதுவாக அந்த நம்ம இது இம்போர்ட் பண்ண டாக்னால நோய் தாக்குதல் கொஞ்சம் சிவியராக வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னென்னலாம் வருது, நம்ம எப்படி? இதுக்கும் சேம் அதே மாதிரி வேக்சின் நம்ம ப்ராப்பராக போட்டோம் அப்படிங்கிறத தாண்டி வேக்சின் போட்டாலே முக்கால்வாசி பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபீவருங்கிற விஷயத்த நம்ம தவிர்த்துக்கலாங்க. மற்றபடி ஜெனட்டிக்ஸாக இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கால் பிரச்சனை, கால் மெயினாக கால். இதோட பாடி வெயிட் ஃபுல்லாக காலில் இறங்குறதால அவளோட காலில் எந்த விஷயமும் ப்ராப்ளம் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரு லிட்டர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து சுடுதண்ணி வச்சு டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா மடியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். குட்டிங்களுக்கு வந்து மில்க் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அதாவது சுடுதண்ணி வச்சு காலுக்கு ஒத்தரம் கொடுக்கணும். கால் வந்து கொஞ்சம் வளைவு அந்த பெயின் ரிலீஃப் ஆகும். எனி டைம் இவ வந்து எப்படின்னா லிட்டர்மெண்ட் டைமில் படுத்தே தான் இருக்கும். எனி டைம் எந்திரிச்சு டாக் வாக்கிங் போகாது பப்பீஸை விட்டு. அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி செடுவா, அதுக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரி குழம்பமாக இருக்கும். அதனால் இருக்கிற இடத்த முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்குவா. ஓகே ஓகே. ஒரு மற்ற ப்ரீட் மாதிரி அந்த இடத்துலையே வந்து மோஷன் போகிறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தெளிவாக வச்சுக்குவா. இடத்த நீட்டாக வச்சுக்குவா. அவளோட இடத்த நீட்டாக வச்சுக்குவா. ஓகே பிரதர். இப்போ வந்து நம்ம டாக்ஸ் வளர்த்துறோம், நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, இது வரைக்கும் டாக்ஸே இல்லை. எடுத்தோடனே நம்ம எனக்கு வந்து இந்த ஜெயின் ப்ரீட்லாம் இருக்குது, அதை வளர்த்தணும்னு ஆசைப்பட்ருக்கோம். அது போகலாங்களா? எப்படி? தாராளமாக போகலாங்க. ஓகே, ஜென்ரல் தான். தாராளமாக வந்து ஜெயின் ப்ரீட்ஸ் எடுத்து வளர்க்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்கிறத ஃபுட்டு அதே ஃபுட்டு தான் இவங்களுக்கும். ஓகேங்களா? இதுங்களுக்கு தனியாக நீங்கள் ஃபுட் வைக்கணும். இதுங்களுக்கு என்னென்னா ஃபுட் மெத்தடு பார்த்தீங்கன்னா கீழே வச்சு தரையில் வச்சு எந்த ஃபுட்டும் நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு மட்டுமா பொதுவாகவே சொல்கிறேன்? ஜெயின் ப்ரீட்ஸில் புள்ளிக்குட்டாலேருந்து கிரேடன்லேருந்து இதுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா லங்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய லங்ஸ். அந்த சாப்பாடை டக்குன்னு அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப இந்த இடத்துல சாப்பாடு வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து டேபிள் போட்டு டேபிளில் வந்து ஃபுட்டு வைக்க பாருங்க. பவுலில் போட்டு டேபிளில் வைக்க பாருங்க. ஸ்டாண்டிங் டேபிள் அடிச்சு அதில் வைக்க பாருங்க. வாட்டர் அவுட்டும் அப்படியே கொடுக்க பாருங்க. தலையை குனிஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி வெயில் டைம்ல ரொம்ப வெளியில போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. சில கஸ்டமர்லாம் என்ன பண்றாங்கன்னா மேட் பண்ற டைமே மதியானம் மேட் பண்றாங்க. ஃபீமேலை மேட் பண்ணும்போது அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி வந்து சன்லைட் ரொம்ப சூரிய வெளிச்சம் இருக்கும்போது மேட் பண்ணக்கூடாது. ஒன்று ஈவினிங் பண்ணணும், இல்லை காலையில டைம் மேட் பண்ணிக்கணும். வெயிலில் வந்து நாயை தொந்தரவு படுத்தக்கூடாது. ஏன்னா ஜெயின் ப்ரீட் சும்மாவே அதுக்கு வந்து இழப்பு வாங்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ண விடாதீங்க. ஃபுட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அவளுக்கு எப்படின்னா அதுவே ஒரு மாதிரி வாமிட் மாதிரி வரும், சாப்பாடை கக்குவா. ஏன்னா அவள் ஜெயின் ப்ரீட்ஸுங்கிறது நல்லா ஜம்ப் பண்ணி ஃபோர்ஸாக விளையாடுவாள். அந்த 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 அவளோட குழந்தைத்தனமாக விளையாடுறதே வந்து அவளுக்கு ஒரு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். கண்டிப்பாக. சரிங்க பிரதர். இதுவும் இந்த ஜெயின் ப்ரீடில் பார்த்தீங்கன்னா பப்பீஸுங்கிறது எந்த குவான்டிட்டியில் கிடைக்குதுங்க நமக்கு? அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். குவான்டிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 13 பப்பீஸில் விழுந்ததெல்லாம் இருக்குது. 13 குட்டி 14 குட்டி விழுந்த டேன்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதுலேயும் கவுண்டிங் எந்த அளவுக்கு கம்மியாக விழுவுதோ அந்த அளவுக்கு பப்பி க்ரோத் நல்லா சைஸாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்ச 13ஆவது நாள் 14ஆவது நாள்லேருந்து நம்ம ஃபீட் பண்ணுறதுல தான் ஈரல் சூப் ஃபீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட்டு ட்ரை ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் வச்சு கொடுக்குறோம். பம்ப்கின் கொடுக்குறோம், எக்கு கொடுக்குறோம். நாட்டுக்கோழி முட்டை கொடுக்குறதால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பப்பி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பப்பி டிபி போட்டுருவோம் 30 டேஸில். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்கள் கையில் பப்பி கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக நம்ம கொடுத்துருவோம். நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறதே கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம். நீங்களும் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. லைஃப் லாங் நீங்கள் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் மெடிக்கல் இஷ்யூஸ்னு நம்ம எதுவும் பண்ணினது கிடையாது பெருசாக. ஏன்னா நம்ம ஃபுட் கண்ட்ரோல்லேயே வந்து எல்லா விஷயமும் சப்ளிமெண்ட்லேருந்து நியூட்ரிஷன்லேருந்து எல்லாமே கொண்டு வரோம். அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு சின்ன விஷயம் மேபி வந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்கின் அலர்ஜி, ஹேர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எது வந்தாலும் அதுக்கு உடனே கேர் பண்ணி நம்ம பார்த்துடணும். நம்ம பார்த்துட்டு அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் வராது இவளுக்கு. பிரதர் இப்போ ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு தாங்க. ஜெர்மன் ஷெப்பர்டுங்க. ஓகே, இவ பேர் பார்த்தீங்கன்னா டயானாங்க. ஓகே, அவரோட பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டில் புஸ்கோட்டுங்க. ஓகே, புஸ்கோட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும், ஜெர்மன் ஷெப்பர்ட்லேயே நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டானதுங்க. ஹேர் க்ரோட்டே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தான் ஒரு திக்னஸே இவ்வளோ தான் இருக்குங்க. இதே லாங் கோட்டுங்கும் போது உங்களுக்கு இன்னும் ஹேர் மெயின்டெனன்ஸ் அதிகமாக வரும். உங்களுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு அவ்வளோக்கா இருக்க மாட்டோம். சும்மா ஜென்ரலாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நார்மலாக ஃபுட் வெரைட்டி எல்லாமே பழக்கிடலாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது அந்த லாங் கோட் பார்த்தாவே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைஸ் பார்த்தாவே ஆமாங்க, சைஸாகவும் இருக்கும். ஹெட் சைஸ்லேருந்து எல்லாமே பெருசாக இருக்கும். ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இதாக வருங்க. ஓகே, இதுலேயுமே மொத்தம் 3 வெரைட்டி இருக்குங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்ல போனால் ஷார்ட் கோட்டு லாங் கோட்டு மட்டும் தாங்க. இடையில கொண்டு வந்தது தான் வந்து இந்த லாங் கோட்டுங்கிறது.
ஓகே. ஷார்ட் கோட்டுக்கும் லாங் கோட்டுக்கும் மேட் பண்ணி தான் வந்து புஷ் கோட்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இப்போ புஷ் கோட்லேயும் நம்மளுக்கு பேப்பர் லைன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஷார்ட் கோட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளமே இருக்காது, நார்மலாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்லாம் போட்டு நல்லா சீவிட்டு வாரத்தில் கம்பல்சரி 2 டைம்ஸாவது குளிக்க வச்சிடணும். ஓகே. கண்டிஷ்னரு, எக்கு கம்பல்சரி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்கின் கோட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை மெயின்டெனன்ஸு அப்படின்னு ஒன்று இருக்குல்லங்க. மெயின்டெனன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கெனல்ஸில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா டெய்லி கம்பல்சரி சிக்கன் ரைஸ், காலையிலையும் ஈவினிங் கம்பல்சரி சிக்கன் கொடுத்துட்றோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு பிராண்ட் கொடுக்குறோம், கஸ்டமருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிராண்ட் கொடுக்கலாங்க. நம்மளே நல்ல பிராண்ட்ஸ் எதுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி நம்ம சொல்லிடுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கம்பல்சரி டெய்லி ஒரு எக்கு கொடுத்துடணும். எக்கு கொடுத்துட்டாலே நல்லா அதுக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக டானிக்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஃபேஸ் ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் ஃபுட்டில் நம்ம நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா தேங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் இருந்தால் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டாகோட அந்த ஷைனிங் மினுமினுப்பு இருக்குங்க. நேச்சுரலான ஃபுட்டு அப்படிங்கிறது நார்மல் நம்மளோட ஃபுட்டு எல்லாமே கொடுக்கலாங்க. டாக்ஸ்க்கு சேராத ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டாகோட ரத்த அணுக்களை குறைச்சிரும். அதனால தான் வந்து கஸ்டமர் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, சார் டாக்ஸ்க்கு வந்து எல்லா சாப்பாடும் கொடுக்கலாமா, எல்லா சாப்பாடும் கொடுக்கலாம். நம்ம ஹியூமன்ஸ் சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் இதுக்கு சேராது. ஒரு பிரியாணியே செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து இதுக்கு சேராது. நான் அதனால தான் சொல்கிறேன் டாக்ஸ்க்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. மற்றபடி மெயின்டெனன்ஸுங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க சார், பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கார்டியன் பக்கா 100% செக்யூரிட்டி டாக். நீங்கள் ஒரு 3 to 4 months நீங்கள் இவ்வளோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பப்பிலேருந்து அதுக்கு மேலே இவன் நம்மளை கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக். மற்ற டாக்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் 10 டைம் சொல்கிறத இவளுக்கு 4 டைம் நீங்கள் சொன்னாலே புரிஞ்சுக்குவா. ஓகே ஓகே. இதுதான் விஷயம், நம்ம ஓனர் இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு. ரெண்டாவது நம்ம வீட்டை யாராவது நோட்டம் விட்றாங்கும் போது இன்றைக்கி 1000 சிசிடிவி கேமரா இருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன அசைவு வந்தாலும் இவன் நம்மளுக்கு அலாட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவங்க ஃபீமேலுங்களா? ஃபீமேலுங்க. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு வேணும் அப்படின்னா இதில் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குங்களா எப்படி? சார் இவ வந்து இப்போ மேட் பண்ணிட்டு வந்திருக்கு. லிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 60 days லிட்டர்மெண்ட் ஆகிருப்பா. இப்போ தான் ஒரு 5 days ஆச்சு இவ்வளோ மேட் பண்ணிட்டு வந்து. லிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 days ஒரு 2 months நம்மளுக்கு வந்து இவளோட பப்பீஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். சூப்பர். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நேரில் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பப்பீஸ் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இப்போது பப்பீஸுங்கும் போது எவ்வளோ கிடைக்குதுங்கிறது பப்பீஸ் நமக்கு? நம்ம பார்த்தீங்கன்னா மேல் பப்பி 15,000 கொடுக்குறோம். கஸ்டமர் நேரில் வந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளாக பண்ணி தராங்க. ஃபீமேல் பப்பி பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க. கஸ்டமர் நேரில் வந்தாங்கன்னா, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது, நேரில் வந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தராங்க. ஓகே. இப்போ வந்து பப்பீஸ் ரிட்டர்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டியில் நமக்கு எத்தனை பப்பீஸ் கிடைக்குது சார்? அதாவது பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று நம்ம சூஸ் பண்ணுற மேலே பொறுத்து, ஃபீமேலோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து. ஃபீமேல் ஃபஸ்ட்டு எந்த லெவலில் ஹெல்த்தியாக இருக்கா. ஓகே. நம்ம வந்து ரூல்ஸ் படி நம்ம எடுக்கணும்னா ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அவளுக்கு என்ன மேட் பண்ணலாமா, ஹெல்த்தியாக இருக்காளா, அன்ஹெல்த்தியாக இருக்காளா, அந்த ஓவல்யூஷன் லெவல் எவ்வளோ பாயிண்டில் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிடும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் மேல் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். எடுத்தோடனே ஒரு ஃபீமேல் ஹீட்டில் இருக்கும்போது அந்த ஃபீமேலுக்கு ஒரு மேலை பார்த்து நம்ம ஒரு மேலுக்கு 4 மேல் பார்க்கணும். நம்மளோட ஃபீமேலுக்கு எந்த மேல் செட் ஆகிறோம், அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ரெண்டாவது இது ஹீட்டில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 to 13 daysக்குள்ளே மேட் பண்ணி ஆகணும். 1 daysலேருந்து ஃபஸ்ட்டு 15 daysலேருந்து பார்த்தீங்கன்னா பெட் ப்ரொடியூசருங்கிறத அந்த டானிக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபெம் லெவல் அதிகமாகி நல்ல குட்டி க்ரோத் நிறைய உழுவும், குவான்டிட்டி வந்து நிறைய உழுவும். 6 puppies உழுவுறது இருக்குது, 8 puppies உழுவுறதுக்கு, 10 puppies உழுகிறதும் இருக்குது. செப்பரில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கம்மியாக உழுகிற பப்பியை வந்து நாளைக்கு பால் பற்றாக்குறை வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதிக பப்பீஸ்ங்கும் போது அதுக்கு தகுந்த நம்ம ஃபுட்டு ஃபீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பால் சத்து அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி உரிக்கும். இது லிட்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா ஃபுட் இருக்குங்க. பால் சொரா கருவாடு, பால் சொரா மீன், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இது மேக்ஸிமம் மெடிசன்ஸு டானிக்கு இது வந்து எப்படின்னா இதோட சப்ளிமெண்ட் லெவலுக்காக தான், அதுக்காக மட்டுமே தவிர லிட்டர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நேச்சுரலாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான். நான்வெஜ் பீஃப்லேருந்து சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே கொடுக்கலாம்.
ஓகே ஓகேங்களா. காரத்தை தவிர்த்துக்கோங்க நாய்க்கு. காரம் மட்டும் அதிகம், காரம் வந்து எப்படி சொல்கிறேன்னா, உப்பே சேர்க்காமல் போனாலும் பிரச்சனை, உப்பு அதிகமாக சேர்த்தாலும் பிரச்சனை. ஓகேங்களா. ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் உப்பு, சால்ட்டுங்கிறது. ஓகேங்களா. அதே மாதிரி நான் எல்லாம் சொல்லுவாங்க உப்பு போட்டால் நாய்க்கு முடி கொட்டும் அப்படின்னா, அது 100% உப்பு போட்டால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. இப்போ எந்த ஒரு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அதை பாயில் பண்ணி கொடுக்கணும். பச்சையாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு. ஏன்னா இப்போ அது வாயிலா ஜீவன், நம்ம தான் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அதுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் எல்லாமே பாயில் பண்ணி, ஒரு எக்கு கொடுத்தா கூட அந்த எக்கை பாயில் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி வேக்சினேஷன் பண்ணுறதா பிரதர், இல்லை இதுக்கும் சேம் தானே வேக்சினேஷன்? 7-in-1 இருக்குங்க, 9-in-1 இருக்குது. இந்த மாதிரி வேக்சினேஷன் லெவல் இருக்குது. சில கஸ்டமரில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு 700 ரூபாயிலையும் பண்ணுவாங்க, சில பக்கம் 900 ரூபாயிலையும் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 600லையும் பண்ணுறாங்க. கஸ்டமரோட அஃபோர்டபுள் பொறுத்து. ஆனால் நான் வந்து கம்பல்சரி வந்து ஒவ்வொரு ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி வேக்சின் சொல்லிடுவேன். இந்த ப்ரீடுக்கு இந்த வேக்சின் போட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் உங்களுக்கு கேரண்டியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேங்க. ஓகே. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 30 டேஸில் 35 டேஸ்க்குள்ளே பப்பி டிபி போட்டுறணும். அடுத்து 45 to 55 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டுறணும். செகண்ட் வேக்சின் பார்த்தீங்கன்னா 55 to 65 to 75 அந்த டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் வேக்சின் போட்டுறணும். 100 டேஸ்க்குள்ளே தேர்ட் வேக்சின் போட்டுறணும். அதுக்கு மேலே நீங்கள் பூஸ்டர் போடுறதுங்கிறது டாகை பொறுத்து நம்ம பூஸ்டர் போடுறது போடாதுங்கிறது. ஆனால் கம்பல்சரி ப்ராப்பராக வேக்சின் போட்டாலே நம்மளோட இதில் முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பர் ஃபீவரு, பார்வோ வைரஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அந்த பார்வோலேருந்து நாயை காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த கஸ்டமர் பப்பி எடுத்திங்கன்னா அந்த டேஸில் கம்பல்சரி வேக்சின் போட்டுருங்க. வேக்சின் போட்டாலே வந்து 199% இதுக்கு வர பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம். வேக்சின் போட்டாலே எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் உடம்பு. வேக்சின் போடாமல் விடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க. பிரதர், அடுத்து நம்ம ஒரு டாகு ராஜபாளையம். இவங்க எப்போ இருந்து நம்மக்கிட்ட இருக்காங்க, இவங்களை பற்றி சொல்லுங்கள் பிரதர். இவன் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக இருக்கா நம்மள்ட்ட. ஓகே. ரொம்பவே கொஞ்சம் ஒபீடியண்டாக இருப்பாங்களுக்கு. அந்தளவுக்கு நம்ம எந்த தொந்தரவும் கிடையாது, அமைதியாக இருப்பாள். ஆனால் காட் பண்ணுற இடத்துல கரெக்டாக காட்டாக இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்தப்போ ஃபர்ஸ்ட் இவ தான் வந்து நம்ம பார்க் பண்ணது. கண்டிப்பாக. அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறதால இவ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம இல்லாமல் நம்மளோட இடத்துக்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா அவளோட வேலையை காமிப்பா, பர்மிஷன் கேட்டு தான் வரணும், அந்த மாதிரி. ஓகேங்க பிரதர். இப்போ ராஜபாளையங்கிறதுல இதுலேயே வெரைட்டிஸ்லாம் இருக்கா எப்படிங்க பிரதர்? அதாவது இதில் வந்து வெரைட்டிஸ்னால் ஒரே கலர் பியூர் ஒயிட், அல்பினோ ஒயிட்டில் பிங்க் நோஸு, பிங்க் ஜா, இந்த பிங்க் ஜா இருக்கணும். காதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் தெரியணும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிங்க் கலர் உள்ளே இருக்குது. இது பாதம் தேஞ்சங்காட்டி உங்களுக்கு தெரில. பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருக்கும். ஓகேங்களா. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்புள்ளி லைன்னு சொல்லுவாங்க, பழைய ஓல்டு லைன். மான்புள்ளின்னு சொல்லுவாங்க. மான்புள்ளி இப்போ உள்ளதுலாம் பார்த்தீங்கன்னா மான்புள்ளி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத சின்ன டாட் ஏதாவது ஒரு 2-3 இதாக இருக்கும் பியூர் அல்பினோ ஒயிட்டில். இந்த மாதிரி கலரில் இருக்க, அதாவது இந்த மாதிரி லைனேஜ் அவ்வளோதான். இனவழி வந்து கிட்டத்தட்ட 90% இவளோட ஆரிஜின்லாம் முடிஞ்சிருச்சு. மெயின்டெனன்ஸுங்கிறது கம்மி தானுங்க, 0% ஓகே. பெருசாக நம்ம மெனக்கிட்ட எந்த இதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க. இதுவும் அதே மாதிரி தான். ப்ராப்பரான வேக்சின் போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்லேயே நம்ம கொண்டு வந்துடலாம். கர்ட் ரைஸ், எக்கு, சிக்கன் கொடுக்க விருப்பம் உள்ள கஸ்டமர் சிக்கன் கொடுக்கலாம், பீஃப் கொடுக்குற கஸ்டமர் பீஃப் கொடுக்கலாம். ஓகே. இதுக்கு கம்பல்சரி டெய்லி பீஃப் இருந்தால் தான் சாப்பிடுவோம், கம்பல்சரி டெய்லியும் சிக்கன் இருந்தால் தான் சாப்பிடும் அப்படிங்கிற கிடையாது. கர்ட் ரைஸ் கொடுத்தாலும் சாப்பிடும், எக் ரைஸ் கொடுத்தாலும் சாப்பிடும். இப்போ வந்து இது நம்ம வளர்த்தும் போதும் பிரதர் இதே மாதிரி கட்டி தான் வளர்த்தி ஆகணுமா, இல்லை நம்ம நேட்டிவ் ஓப்பன்லேயே வளர்த்து? எந்த ப்ரீடாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஓப்பனில் தான் நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். ஓப்பனில் வளர்த்தா மட்டும்தான் அது வந்து ஒரு ஒழுக்கமான நாயை வரும். கட்டி போட்டு வளர்த்துறது அப்படிங்கிறது வந்து, நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குது கட்டி போட்டிருக்காங்க, வெளியிலேருந்து வரவங்களுக்கு என்ன தோணும், இந்த வீட்டில் நாய் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு அது ஒரு அக்ரெசிவ் தூண்டுறதாக இருக்கும். வெளியில் பெருமையாக இருக்குமே தவிர உள்ள ஓனருக்கு வந்து இதுவே மைனஸ் அமையும். நாளைக்கு வீட்டில் ஒரு குழந்தைங்களே வருது, திடீர்னு அவங்க எதிர்பாராமல் செயின் கட்டாயிருச்சோ இல்லை அவுத்துருச்சு அப்படிங்கும்போது அந்த குழந்தைய கடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. அதனால் வந்து கட்டி போடாமல் வளர்க்க கற்றுக்கணும். சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ. இதுலேயும் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குங்களா எப்படிங்க? இவளோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா போன பேட்ச் பப்பீஸ் முடிஞ்சிச்சு. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் 30 டேஸில் லிட்டர்மெண்ட் ஆயிரும். இப்போ மேட் பண்ணிட்டு வந்து 35 டேஸ் ஆச்சு, கன்ஃபார்ம் ஆகிட்டா. ஓகேங்களா. இன்னொரு 30 டேஸில் பப்பி லிட்டர்மெண்ட் ஆயிரும். லிட்டர்மெண்ட் வந்து நம்மளோட பப்பீஸ் வளர்க்கும் போல நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே ப்ரோ. இதுவுமே பப்பீஸ் எவ்வளோ நமக்கு லிட்டர்மெண்ட்டில் கிடைக்குதுங்க ப்ரோ? எனக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 பப்பீஸ் 9 பப்பீஸ் வரைக்கும் லிட்டர்மெண்ட் ஆகிருக்குங்க. ஓகே. நம்ம சூஸ் பண்ணுற மேலே பொறுத்து.
இது பப்பீஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோக்கு போயிட்டுருக்குன்றத நம்ம எவ்வளோ தரோம் ப்ரோ? அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேல் பப்பி பார்த்தீங்கன்னா 12,000க்கு தராங்க, ஃபீமேல் பப்பி பார்த்தீங்கன்னா 8,000க்கு தராங்க. கஸ்டமர் நேரில் வராங்க அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவு டிரான்ஸ்போர்ட் இஷ்யூலாம் கொஞ்சம் எங்களுக்கு ப்ராப்ளம் குறையிறதால கொஞ்சம் குறைச்சி பண்ணி தரலாம். ஓகே. ஃபீமேல் 8, 12 வந்து மேல் வந்து 12ங்க கம்பல்சரி, மேல் 12 ஒரு 11K ஃபைனல் பண்ணி தரலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாளையத்துலங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பப்பீஸுக்கு காது கேட்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது? இன்ப்ரீடிங் பண்ணுறதால தான் இந்த மாதிரி பிரச்சனையும் வருதுங்க. இப்போ ராஜபாளையங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ராஜபாளைய சைட்லேருந்து இவங்க ப்ரீட் ஆகி சிங்கப்பூரில் போய் எடுத்திங்கனாலும் இதோட இனவழி நாய்ங்க தான் அங்கே இருக்கும். நீங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே மேட் பண்ணிங்கனாலும் இந்த சரௌண்டிங்கில் இருந்து போன பப்பியாக இருக்கிறது கம்பல்சரி இன்ப்ரீடிங் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு தாய் குட்டிங்களை எடுத்து ப்ரீட் பண்ணக்கூடாது. இந்த பப்பியில் இந்த நாயில் வந்து ஃபீமேல் எடுக்கிறீங்க அப்படின்னா வேற நாயில் மேல் எடுக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னாலே அந்த பிரச்சனை வராது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து இன்ப்ரீட் பண்ணக்கூடாது. ஓகே. ரெண்டாவது இது கூட இதோட பேரண்ட்லேருந்து வந்த இதோட ஃபாதரையோ இல்லை இது மேலே வேற மேல இருக்கும்போது இதோட மதரையோ மொத்தத்தில் ஒரே பிளட் லைனில் நம்ம இன்ப்ரீடிங் பண்ணோம்னாலே கம்பல்சரி காது இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகே. அது வராமல் தவிர்க்கிறதுக்கு இன்ப்ரீடிங் பண்ணாமல் இருந்தால் போதும். இதே லைனேஜ் வந்து கேட்டாங்க என்கிட்ட, நான் எடுத்த காஸ்ட்டோட அதிகமாக கொடுத்துட்றேங்க, எனக்கு இந்த லைனேஜில் வேணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 80 ஸ்கூலில் வந்து ஷோ நடந்துச்சு. ஓகே. 80 ஸ்கூலில் ஷோ நடந்தப்ப இவ வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணான். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்த கஸ்டமர் ஒருத்தவங்க பார்த்துட்டு எனக்கு இதே லைனேஜில் எனக்கு இந்த ஃபீமேலே வேணும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவளோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 40 to 45 வரைக்கும் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது இவ்வளோ கொடுக்க மனசில். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே முதல்ல வந்தப்ப நான் ஆசையாக வாங்கி வளர்த்த முதல் இவ்வளோ தான். ஓகே. சென்டிமெண்டாவே இவன் வீட்டோட செல்லம். எவ்வளவு வாங்குனீங்க? அப்ப நான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 15,000 எடுத்திருப்பேன். ஓகே. எனக்கு அதனால பாத்தீங்கன்னா என் வீட்டோட ஒரு செல்ல பிள்ளை மாதிரியே சொல்லுவேன். இவளை எங்கேயும் விடவும் எனக்கு மனசு வராது, யாருக்கிட்டே கொடுக்கவோ விற்கவோ எனக்கு மனசு வராது. அது இருந்தாலும் சரி கடையிலேயே கிடந்தாலும் சரி என் வீட்டோட இருக்கிறது தான் எனக்கு பெருமையா இருக்கும். டாபர்மேன் எடுத்துக்கிட்டோம்னா இதுல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட? என்ன டாபர்மேன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூரோப்பியன் டைப் மட்டும் பண்றோங்க. யூரோப்பியன் மட்டும் பண்றோம். ஓகே. அமெரிக்கன் டைப் நம்ம பண்றது இல்லைங்க. ஓகே. ஆனா நம்ம கஸ்டமருக்கு வேணும்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அமெரிக்கன் டைப் நம்ம கஸ்டமர் சைடு லிட்டர்மெண்ட் ஆன பப்பீஸ்லாம் இருக்கு. டாபர்மேன் பப்பீஸ் நம்மள்ட்ட எனி டைம் கிடைக்கும். ஓகே. எப்போ வேணாலும் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே யூரோப்பியன் டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் வரும்னா பாடி ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்கும், நல்லா கொலுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு, ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன்ங்கிறது பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர் உடம்பு கம்மியா இருக்கும், நாய் நல்லா லென்த்தா வாட்ட சாட்டமா நீளமா இருக்கும். மற்றபடி ஹேபிட்ஸ்ங்கிறது எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டுக்கும். கலர் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் டேன்ல வரும், பிளாக் இந்த ப்ரௌன்ல வரும். மார்க்கிங் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டாபர்மேன் வந்து இந்த மார்க்கிங் எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. இந்த மார்க்கிங் பாத்தீங்கன்னா நல்லா மார்க் பண்ணுவாங்க. இந்த கண்ணுக்கு மேல இருக்க மார்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டேன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் நல்லா டார்க்ல இருக்கணும். இந்த ப்ரௌன் வந்து நல்லா டார்க்ல இருக்கணும். பாடி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இவளுக்கே நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா. ஓகே. பொதுவாகவே இவனுடைய வெயிட் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் வளரும்? 70 கிலோ வரைக்கும் இருக்க டாபர்மேன்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம வந்து கேசியில் இப்போ எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி எடுக்கலாம். ஷோ குவாலிட்டியில எனக்கு வேணும், நல்ல ஜைஜாண்டிக் லுக்ல வேணும் அப்படின்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு டாபர்மேன் இருக்கு. ஓகே. அந்த ரேஞ்சிலயும் பப்பீஸ் இருக்கு. பட் என்னன்னா நம்ம கஸ்டமர் அஃபோர்டபுளா கேட்கறதால இந்த குவாலிட்டிலேயே போதுமானது. உங்களுக்கு ஷோ குவாலிட்டியில வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது டாக்ஸ் இதுவும் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0%. நேட்டிவ் பிரீடு மாதிரி சொல்ல போனா இங்கிலீஷ் பிரீட்லயே இப்போ வந்து ஒரு நேட்டிவ் பிரீடுக்கு உண்டான ஃபுட் ஹேபிட், என்ன ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவான். வெஜ்லயே கொண்டு வந்துடலாம். நான்வெஜ் கொடுத்தே ஆகணுங்கிறதுல. ஆனா பேசிக்கா டாகுக்கு நான்வெஜ்ங்கிறது வீக்லி ஒன்ஸாவது கம்பல்சரி கொடுக்கணும். 1 or 2 days கம்பல்சரி கொடுக்கணும். இவளுக்கு நான்வெஜ்ஜா இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை பெருசா தெரிவிச்சுக்க மாட்டா. நான்வெஜ் இருந்தாலும் சாப்பிடுவா, வெஜிடேரியன் இருந்தாலும் சாப்பிடுவா. இதுவே பாத்தீங்கன்னா பாடி நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலா ஸ்டாண்டர்டா நிப்பா. ஓகேங்களா? ஷோக்கு நிறுத்துற மாதிரி நல்லா ஷோ குவாலிட்டி மாதிரியே நம்ம இது பண்ணலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இயர் கிராப்பிங் இருக்கு. ஓகேங்களா? நம்ம இவளுக்கு இயர் கிராப்பிங் பண்ணல, இயர் கிராப்பிங் இருக்கு. இயர் கிராப்பிங்கிறது எதுக்கு அப்படின்னா லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஒரு ஷோ கொண்டு போறீங்க அப்படிங்கும்போது இயர் கிராப்பிங் பண்ணா ரொம்ப டாக் பாக்குறதுக்கு ஒரு லுக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. இயர் கிராப்பிங் பாத்தீங்கன்னா 90 daysல இருந்து பண்ண ஆரம்பிச்சலாம். 65 to 90 daysல இருந்து இயர் கிராப்பிங் பண்ணிடலாம். பண்ணி காதுக்கு டேப் அடிச்சுட்டு ஒரு 3 months அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா டாக் எப்பவுமே காது ஷேர் பண்ணி நிற்கும்.
இதுக்கு பப்பீஸ் சொல்லுமா? இவளோட பப்பீஸும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிடைக்கும். இவளோட பப்பீஸ் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம சேல் பண்ணி முடிச்சோம். இவளோட லைன்லயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிட்டர்மெண்ட் பப்பீஸும் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு. அதுவும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே. அந்த பப்பீஸ் அது லிட்டர் ஆனோடனே நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். அப்போ நம்ம பப்பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இவளோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா 10K கொடுக்குறோம், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 8K கொடுக்குறோங்க. ஷோ குவாலிட்டினா உங்களுக்கு பேப்பர் சிப் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இவ வித்தவுட் பேப்பர்ல இருக்கா. உங்களுக்கு வித் பேப்பர்ல வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பப்பி எடுத்து தரோங்க. நம்மளோட டாக்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். டாக் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஹேர் க்ரூமிங்கு, நெயில் கட் பண்றது, பேசிக் பாத்து, மெடிசன் பாத்து, இது எல்லாத்துக்குமே நீங்க சொல்லுங்க. இது எல்லாமே நம்மளே பண்ணி தரோம், பெஸ்டா பண்ணி தரோம். ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு வேக்சின் போடணும், என்ன வேக்சின் போடல அப்படிங்கும்போது நீங்க நம்மள்ட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டாக்டரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களோட பப்பிக்கு வந்து லைஃப் லாங் வந்து என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் நம்மளுடைய டாக்டர்ஸ் மூலியமாவே நம்ம எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி தரோங்க. ஓகே. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அப்படின்னா அங்க போய் ட்ரெயின் பண்றது இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு அசோசியேஷன் இருக்கு. அது மூலியமா நம்ம வந்து அங்க இருக்க கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்கள அங்க ட்ரைன் பண்ணதுக்கு நம்ம அனுப்பிச்சு விடுவோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த இஷ்யூ கிடையாது. எந்த பப்பி எடுத்தீங்கன்னாலும் டிரான்ஸ்போர்ட் மினிமம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் டெலிவரி கொடுத்துருவோம். நைட் எதுனா காலையில உங்களுக்கு இறங்குற மாதிரி வந்துடும். அடல்ட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம், பப்பியும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம். அதர் ஸ்டேட்லாம் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பெங்களூரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு உடனே 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடும். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கம்பல்சரி 1 or 2 days ஆகும். டாகோட வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரெயினில் சேஃபாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியும் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் பார்த்து எடுங்க. முடியாத கஸ்டமர் நல்ல ப்ரீடரை செலக்ட் பண்ணிடுங்க. நான் என்கிட்ட தான் எடுக்கணும் அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நம்பிக்கை உங்களுக்கு யார் ஃபேவராக இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க, அந்த ப்ரீடர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஒரு ப்ரீடர்ஸ்ட்டை நீங்கள் டாக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாகோட லைஃப் லாங் க்ரோத் வரைக்கும் அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கூட உங்களுக்கு வந்து மூஞ்ச சுளிக்காமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுற கஸ்டமரை அந்த மாதிரி இருக்க ப்ரீடர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் டாக் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நேரில் வந்து எடுக்கிற கஸ்டமருக்கு எடுத்து தரோம். இல்லை என்னோட கஸ்டமரோடது பார்த்தீங்கன்னா நான் இங்கிருந்து என்னோட லைன்ல இருந்து கொடுத்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வெளியில லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இங்கிருந்து மதுரைக்கு ஒரு ஃபீமேல் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது மதுரையில லிட்டர்மெண்ட் ஆயிருச்சு. என்னால் இங்கிருந்து மதுரை போய் எல்லா பப்பீஸும் ஒவ்வொரு பப்பீஸும் எடுத்துட்டு வர முடியாது. ஒன்று நான் லாட்டா எல்லா பப்பியும் நான் இங்கே எடுத்துட்டு வந்துடுவேன். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சொல்றீங்களா உங்களுக்கு பப்பியை வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பேரண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து, பப்பி வீடியோஸ்லேருந்து, பிளேயிங் வீடியோஸ்லேருந்து, ஃபீட் பண்ணுற வீடியோஸ்லேருந்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக கொடுத்துட்டு உங்களுக்கு பப்பி டிரான்ஸ்போர்ட்ல நான் எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது, லொக்கேஷன் சொல்லிட்டிங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் சரௌண்டிங் அமைஞ்சிருக்கு. ஓகே. நேராக சோலார், ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோலார்லேருந்து முத்தூர் வெள்ளை கோயில் ரோட்டில் சின்னிமலைங்கிற பிளேஸில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க, சஞ்சு பெட்ஸ். ஓகேங்க பாதி, இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக நம்மளுடைய ஃபார்ம், பெட் ஃபார்மில் என்னென்ன டாக்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாகவே சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க பாதி. ஓகே.